விசேஷமா இந்த காலை வேளையில கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிற தேவனுடைய ரேமாவுடைய வார்த்தை சங்கீதம் 128 அதிகாரத்தினுடைய 1 வசனம் பாருங்க. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகள் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். தேவஜனமே இந்த காலை வேளையில உங்களை பார்த்து என்ன ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற எந்த மனுஷன் பயப்படுறானோ அவன் யாருங்களாமா? பாக்கியவானாமா. இந்த காலை வேளையில நீங்க பாக்கியவானா நீங்க மாறணும்னா நீங்க கர்த்தருக்கு பயந்து அவரோட வழிகளை நடக்கும் போது, அவரோட வழி என்ன வழி அப்படின்னா உத்தமம் பரிசுத்தமான வாழ்றது, அவருக்கு பிரியமா வாழ்றதா அவருக்கு பயப்படுறது. அவர் எப்படி யோசேப்பு என்னை காண்கிற தெய்வம், ஆண்டவரை பார்க்குற, அவருக்கு முன்னாடி பொல்லாப்பு எப்படி செய்வேன்னு சொல்லி யோசேப்பு பயந்தார் இல்லைங்களா? கர்த்தருக்கு முன்னாடி நான் எப்படி இந்த பொல்லாப்பை செய்வேன். இந்த மாதிரி பரிசுத்தவான்கள் பல பரிசுத்தவான்கள் இருக்காங்க. ஆனா தாவீது சொல்றாரு, தாவீது இந்த வார்த்தை சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து அவரோட வழிகளை நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ. நீங்க கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா, தேவனுக்கு பயந்தீங்கன்னா, இயேசுக்கு பயந்தீங்கன்னா, கடவுளுக்கு பயந்தீங்கன்னா உங்களுடைய கையின் பிரயாசத்தை நீங்க சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் பாருங்க, 3வது பாருங்க, உன் மனைவி வீட்டோரங்கள் இருக்கிற கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பால், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒளிமர கண்டுகளை போல் இருப்பாங்களாம். பாருங்க, மனைவி ஒரு திராட்சை கொடி எப்படி வருது பார்த்தீங்களா, அதை போல படர்ந்து போயிட்டே இருப்பா. ஒரு மனைவி அன்பின் கனினால, அவளுடைய குணத்தினால, அவள் நடவடிக்கையினால, வேலையில எல்லாத்துலயும் ஒரு எப்படி சொல்றது, திராட்சை கொலை எப்படி அப்படியே பனி அந்த கொடி எப்படி படருமோ அதை போல ஒரு மனைவி அப்படியே வீட்டை என்னணுவா, அப்படியே அன்பினால மூடிடுவா. அப்படியே அன்பினால அப்படியே மூடி அப்படியே படர்ந்து வருவா. அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம். திராட்சை எவ்வளோ ரேட்டுங்க. அப்போ ஒரு மனைவி எவ்வளவு ஒரு கனமுள்ள பாத்திரமா கத்திர மாத்திர பாருங்க, திராட்சை கொடிகளை போல ஆண்டவர் அப்படியே பண்றாரு. யாரைங்க? மனைவிய, கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய மனைவிய திராட்சை கொலைகளை போல, திராட்சை கொடிகளை போல பண்றாரு. அதுக்கப்புறம் பாருங்க, ஒளிமர கண்டுகளை போல. யாருங்க? பிள்ளைகள். கர்த்தருக்கு பயந்தா, தேவனுக்கு பயந்தா ஒளிமர கன்று பாருங்க, ஒளிமர கன்று அப்படியே அசைக்கவே முடியாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கா, அது வளர வளர அது சாதாரண பயங்கர ஸ்ட்ராங்கா, உள்ள வளரும் போது ஸ்ட்ராங்கா இருக்கும். அது வளரும் போது ஆசீர்வாதம். ஒளிமரத்தினுடைய எண்ணெய் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரேட்டு. அவ்வளோ ஒரு சிறுவேல் போனீங்கன்னா அவ்வளோ ரேட்டு அந்த ஒளிமரோடைய எண்ணெய். ஒளிமரை போட்டால் அந்த எண்ணெய் போட்டால் அப்படி முகமெல்லாம் இன்னும் பொலிவாயிரும், நல்லா க்ளோ ஆயிடுவோம். அப்போ ஒளிமர எண்ணெய் அப்படின்னா ஒளிமரம் எண்ணெய், ஒளிமருடைய அந்த மரம் எப்படி இருக்கும் இல்லைங்களா? அப்போ ஆண்டு சொல்றாரு, அவருடைய பிள்ளைகள், யாரோட பிள்ளைங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைக்கு ஆண்டு சொல்ற வார்த்தை ஒளிமர கன்றுகளை போல் இருப்பானா. அதுக்கப்புறம் பாருங்க, 4வது வசனம் பாருங்க, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பான். ஒரு தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமா அவன் குடும்பத்தை ஆஸ்வதிக்கிறாருங்க, அவனோட மனைவியை, அவனோட பிள்ளைய, அவன் சந்ததியை முழுவதும் ஆஸ்வதிக்கிறார். ஒன்னே ஒன்று அவன் செய்யற ஒன்னே ஒன்று. தாவீது சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து. ஒரு நிறைய பேர் பயப்படுவாங்க, அவரோட வழி நடக்க மாட்டாங்க. பயப்படுவாங்க, நான் ஆண்டவருக்கு பயப்படுறேன்னு சொல்லுவாங்க, ஆனா துணிதான் பாவம் செய்வாங்க. நான் ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்று கொண்டிருந்தேன். கீழே ஒருத்தன் அவன் கர்த்தரோட பிள்ளையா இருந்து தூரம் போயிட்டான். இப்போ அவன் கர்த்தரை பார்க்கறான்னு அவனுக்கு தெரியும், வசனங்கள்லாம் தெரியும். அவன் நான் மேலே இருக்குது என்னை பார்க்கல. அவன் ரோட்டோரத்தில் நின்று பாட்டில் திறந்து சாராயத்தை ஊற்றி அவன் வயசுக்கு அவன் குடிச்சிட்டு இருக்கிறான். அவனோட சின்ன பையனோட குடிக்கிறான். அதை பார்த்தோன்னே என்னை பார்த்தோன்னே அவனுக்கு அந்த இதெல்லாம் வரல. அவன் பாட்டு குடிச்சுட்டு அவன் பாட்டு போயிட்டு இருக்கான். நான் நினைச்சேன், இவன் ஒரு நாள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவனாச்சு, இவன் குடிச்சிட்டு இருக்கான். அவன் வாழ்க்கை பார்த்தா அவன் வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. அவன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, சாபம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, எதுவுமே இல்லை. அப்பதான் அந்த வசனத்தை நான் யோசிச்சேன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பயந்தா, தேவனுக்கு பயந்த ஆசீர்வாதம். பயப்படாம இருந்தா அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்காது. பாருங்க, இது பாருங்க, ஆண்டு சொல்றாரு, கர்த்தர் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமா ஆசீர்வதிக்கப்படுவான். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஒரு குடும்பம் தான் ஆசீர்வாதம், பிள்ளைகள் தான் ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம கொடுத்த பெரிய பாக்கியம் கணவன் மனைவி உறவு, அதே வேளை பிள்ளைகள் கொடுத்த உறவு. அப்போ நமக்கு பிள்ளை கொடுக்குற ஆண்டவர், அந்த பிள்ளைகளும் பாருங்க பிளஸ்ஸிங்கா. நிறைய பேர் குழந்தைங்க 6 குழந்தைங்க 5 குழந்தை இருக்கும், ஆனா ஆசீர்வாதமா இருக்காது. ஆனா கர்த்தருக்கு பயந்தா உங்க பிள்ளைகள் பிளஸ்ஸிங்கா இருக்கும். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் இருந்தானா, ஒரு தலைவனோ, ஒரு தலைவியோ, குடும்ப தலைவனோ இல்ல பிள்ளைகளோ கர்த்தருக்கு பயந்தா அவன் சந்ததி முழுமையாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தாவீது ருசித்து இருக்காருங்க. தாவீது வாழ்க்கையில கர்த்தருக்கு பயந்தனாலதான் ஆண்டு அப்படிப்பட்ட சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற மனிதனை தேவன் உயரத்தில் நிறுத்தினார். கர்த்தருக்கு முன்னாடி பயப்படுகிற ஒரு இறுதியை கண்டிப்பா நமக்கு வேண்டும். கர்த்தருக்கு பயப்படணும். அதுக்கு 5வது வசனம் பாருங்க,
கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேம் வாழ்வை காண்பாய். பாருங்க, உங்க வாழ்நாள் முழுதும் எருசலேம் வாழ்வை இப்படிப்பட்ட ஒரு மேன்மைங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும். ஏன்னா இஸ்ரவேலுக்கு ஒரு மந்திரவாதம் இல்ல, பொய் சொல்றதுன்னு வசனம் சொல்லுது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில் தூங்குவது சொல்லுது. இஸ்ரவேலுக்கு அவ்வளவு வார்த்தைகள் இருக்குது. அப்போ ஒரு மனிதனுக்கு தேவனுக்கு பயந்தா இஸ்ரவேல் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னென்ன வாக்குத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்து என்ன பழிக்கும். அதுல 6ஆம் வசனம் பாருங்க, உன் பிள்ளைகள் நீ உன் பிள்ளைகளுடைய இஸ்ரவேலில் உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். பாருங்க, நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானம். எத்தனை பெற்றோர் சொல்றாங்க ஒரு வார்த்தை, என் பையனும் என் பிள்ளையும் சண்டை போட்டே இருக்காங்க, ஒரு ஆசீர்வாதமே இல்லை, அவங்க ஒரு சமாதானமே இல்லை, ஒருத்தர் பேசிக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் நிறைய பேர் சொல்ற விஷயம். 20 நாள் புரிஞ்சுட்டாங்க, இதெல்லாம் சொல்றாங்க. ஏன் இதெல்லாம் நடக்குது? அப்போ கடவுளுக்கு ஒரு மனுஷன் பயப்படாதனால, அப்போ தேவனுக்கு பயந்தா, கர்த்தருக்கு பயந்தா, அவருக்கு முன்னாடி அவர் வழியில் நடந்தா நமக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, சமாதானத்தை, அப்புறம் மனைவி ஒரு திராட்சை கொடியை போல, அதுக்கப்புறம் பிள்ளைகள் ஒளிமர கன்றுகளை போல, அப்புறம் கையின் பிரயாசம் சாப்பிடுற ஒரு ஆசீர்வாதம். நம்ம நினைக்கிறோம்ல, நமக்கு சம்பாத்தி இதுல கஷ்டப்படுறோம், இவ்வளவு ஓடுறோம், இத்தனை வருஷமா ஓடுறோம், ஆனா சம்பாதியம் ஒன்றும் விருத்தியாகல, பெருகப்படல. ஏன் நம்மளோட வாழ்க்கையில கேள்வி கேட்கறீங்களே? நீங்க கடவுளுக்கு பயந்தீங்கன்னா இந்த காலை வேளையில செய்தி கேட்டுக்கொண்டு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல ஆண்டருக்கு பயப்படாம இருக்கிறீங்களான்னு யோசிப்பாருங்க. எங்கோ ஒரு இடத்துல கர்த்தருக்கு பயப்படாம, நடுக்கம் இல்லாம, தைரியமா கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரீங்களா? நடுக்கம் இல்லாம அவர் தொழுது கொள்றீங்களா? நிறைய பேர் கர்த்தர் தொழுது கொள்றதே பயத்தோட நடுத்தோட தொழுது கொள்றதே இல்லை. அப்ப நான் பிதாவானால் எனக்கு கனம் எங்கன்னு வசனம் சொல்லுது. நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா எனக்கு கர்த்தருடைய ஆலயத்துல துணிகரமா, தைரியமா, கசப்போட உட்கார்ந்து போறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்க வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதம் இல்லாம இருக்குது. அவங்க வாழ்க்கையில கர்த்தர் பயப்படாதனால, கர்த்தர் பார்க்கிறாருங்கிற தைரியம் இல்லாத அந்த இது இருக்கிறனால அவங்க வாழ்க்கையில எப்போது வீம்பு வைராக்கியம் தான் இருக்குது. அவங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எந்த மனிதனோ அந்த மனிதனா இவ்விதமா தேவன் ஆசீர்வதிப்பார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்க? மனைவிய, பிள்ளைகளை, அவனோட பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பார். இதை செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலையில தேவனோட வார்த்தை கேட்டுக்கொண்ட வாழ்க்கையில இதெல்லாம் குறைந்து போயிருக்கீங்கன்னா தயவு செய்து, ஏன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு உபத்திரமா இருக்கீங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு இடத்துல கடவுளுக்கு பயப்படுறத, கர்த்தருக்கு பயப்படுறத எங்கேயாவது விட்டுருக்கீங்களா பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற அவர் வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். அவருக்கு வழியில நடக்கிற மனிதனா இருங்க, அவருடைய பின்பற்றுங்க. அவர் சொன்னாரு, நானே வழியும் சத்தியமா இருக்கிறேன். அவருடைய கிருபை என்றென்றும் நம்ம மேல உள்ளது. அதனால அவருடைய வழிகளை நடங்க, அவருக்கு உண்மையா இருங்க, அவர் பார்க்கிறாங்கிற ஒரு பயத்தோடு இருங்க. எப்படி யோசேப்பு சொல்றாரு, ஆண்டவருக்கு முன்னாடி இந்த பொல்லாப்பை எப்படி செய்வேன், அவருக்கு முன்னாடி எப்படி இந்த பொல்லாப்பை செய்வேன், அவருக்கு முன்னாடி இந்த பொல்லாப்பை செய்யக்கூடாது. கர்த்தர் என்னை காண்கிறார். வனாந்தரத்துல கூட ஆகாரை போய் பார்த்தார். ஆகார் வனாந்தரத்துல அழுகும் போது கூட ஆண்டவர், ஆகாரே இங்க என்ன வேலை, ஏன் அழுகிறேன்னு கேட்ட ஆண்டவர். அதனால உங்க வாழ்க்கையில உங்களை காண்கிறவர் பாதாளத்துல படுத்திருந்தாலும் அவர் அங்க இருக்கிறாருங்க. தாவீது சொல்றாரு, வார்த்தை சொல்றாரு, ஆண்டவரே நான் பாதாளத்தில் படுத்திருந்தாலும் நீ அங்கே இருக்கு. ஆமாங்க, நம்ம எங்க போனாலும் அவர் நம்மோடு இருக்கிறார். நீ எங்க போய் ஓடி ஒளிஞ்சாலோ, கர்த்தருக்கு மறைவா ஓடி ஒளிந்தாலோ, தூரம் போனாலும் அவர் காண்கிறவராக இருக்கிறதுனால அந்த காலை வேளையில கர்த்தருக்கு முன்னாடி உங்களை தாழ்த்துங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. அவருக்கு பயப்படுகிற ஞானம் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற, சிறு பிள்ளைகளுக்கு சொல்லுகிற, ஒரு தகப்பன தாயை கனம் பண்ணு, ஒரு தகப்பன் சொல்றது தட்டுல தள்ளாத, தகப்பன் தாய் பேச்ச கேளு, அது உனக்கு ஆசீர்வாதம், அது மேன்மை. தேவன் உங்களுக்கு கொடுத்த பொக்கிஷம் தாய் தாப்பேன். அவனோட தகப்பனையும் தாயும் கனம் பண்றது ஆசீர்வாதம். வேதவுடைய கட்டளை அதுதான். அதான் கர்த்தர் வேதம் சொல்ல, கர்த்தருக்கு பயப்படு அவர் வழியில் நடக்கிற மனிதன் எவனோ அவன் பாக்கியவானங்க. அவரோட வழி என்னங்க? தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும், கர்த்தருக்கு பயப்படணும், அவர் வழிகளை விட்டு விலகாதபடி சிலுவையில் எடுத்துக்கொண்டு அவர் பின்னாடி என்ன போயிட்டே இருக்கணும். அவருடைய சமூகத்துல இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நின்று கொண்டிருக்கணும். அதனால இந்த காலை வேளையில இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி, ஆண்டவரே எனக்கு அந்த பயத்தை கொடுங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மாற்றுன்னு சொல்லுங்க. பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த காலை வேளை விசேஷமான கிருபையுள்ள கரம் ஆண்டவரே, நன்மையுள்ள கரம் ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஆண்டவரே யாரெல்லாம் இந்த லைவ் பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் செய்தி கேட்குறாங்களோ, அவனோட வாழ்க்கை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகட்டும். அவர் மனைவி ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கிருபை கையின் பிரயாசம் சாப்பிடட்டும் ஆண்டவரே, நன்மையின் கிருபை வரட்டும். நேசனாக ஏசாமி மூலம் ஜெபம் பண்ணி ஜெயங்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.